இவனே ஒரு ப்ராப்ளம். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு போயம் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய போயம் ஆன கில்லிங் ட்ரீ. ஜிவி பட்டேல்ன்றவர் இந்த போயத்தை எழுதியிருக்கிறாரு. ஸோ போயம் என்னன்னு பார்த்துடலாம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ, நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் வில் டூ இட். இட் ஹாஸ் grown slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous hide sprouting leaves. இப்படின்னா என்னன்னா, ஒரு மரம் எப்படி அந்த ஒரு மரம் உருவாகுது? சிம்பிளா ஒரு மரத்தை ஈஸியா கொண்டுற முடியாது. ஒரே ஒரு கத்தியை வச்சு சும்மா வீசுறதுனால ஒரு மரம் அழிஞ்சிராது. ஏன்னா அது பொறுமையா நிதானமா வளர்ந்துருக்கு. இடத்துல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருஷ கணக்குல சூரியனும் தண்ணியையும் காத்தையும் அப்சர்வ் பண்ணி அழகா இலையெல்லாம் நல்லா உதிர்த்து அப்படி வளர்ந்தது தான் ஒரு ட்ரீ. ஸோ அது ஈஸியாலாம் கொல்ல முடியாது. ஸோ ஹேக் அண்ட் சாப், பட் திஸ் அலோன் won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to ground will rise curled green twigs, miniature buds which if unchecked will expand again to former size. சும்மா வெட்டுறதுனால மட்டும் அந்த மரம் அழிஞ்சிராது. அது எவ்வளவுதான் அந்த இப்ப மரத்தை வெட்டுறதுனால வரக்கூடிய அந்த சீலும் அது கொஞ்ச நேரலயே அது சரியாயிரும். எப்பவுமே நிலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால இருந்து புதுசா இலை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸியா அழிக்கலாம் முடியாது. என்ன நீங்க வெட்டினாலும் திருப்பி அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ மரத்தை அழிக்கிறது ஈஸியே கிடையாது. நோ, த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த். இட் இஸ் டு பி ரோப் டைட் அண்ட் புல் அவுட், ஸ்னாப்ட் அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி அவுட் ஃப்ரம் த எர்த் கேவ், அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ் த சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட், த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைட் த எர்த். அதாவது ஒரு மரத்தை அழிக்கணும் அப்படின்னா அதை வேரோட நிலத்துல இருந்து அப்படியே புடுங்கி எறியணும். அப்படி புடுங்கி எறியும் போது தான் நமக்கு தெரியும் அந்த ரூட்ஸ் எவ்வளவு ஆழமா அந்த எர்த்துல உள்ள போயிருக்கு அப்படின்றது. எர்த்துனா மண்ணில் எவ்வளோ ஆழமாக போயிருக்குன்றது நமக்கு தெரியும். அதுதான் மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த மரமாக இருக்குது. எவ்வளோ வருஷங்களாக அது அங்கேயே இருந்திருக்குல்ல. தென் த மேட்டர் ஆஃப் ஸ்காச்சிங் அண்ட் சோக்கிங் இன் சன் அண்ட் ஏர், ப்ரௌனிங், ஹார்டனிங், ட்விஸ்டிங், விதரிங் அண்ட் தென் இட் இஸ் டன். அதாவது அப்படி வேரோட புடுங்கி எடுத்த மரம் கொஞ்ச நாள்ல வெயிலையும் மழையிலையும் பட்டு காஞ்சு கருவாடாகி நல்லா சுருங்கி போய் அப்படிதான் ஒரு மரத்தை நம்ம கொல்ல முடியும் அப்படின்றத இந்த போயம் சொல்லுது. நம்ம ஆத்தர் பேர் ஜிவி பட்டேல். இவர் ஒரு டாக்டர், அதாவது பிசிஷியன். இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசின் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல், இதெல்லாம் அவருடைய ஃபேமஸான போயம்ஸ். அதே மாதிரி இவர் நிறைய நாடகங்களும் எழுதியிருக்கிறாரு. இவர் போயத்துக்குன்னே ஒரு பட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த பட்டறையோட பேரு ரிஷி வேலி ஸ்கூல். அதை ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த போயம் இவரோட போயம் கலெக்ஷன், அதாவது போயம்ஸ் அப்படின்றது 1966 பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. அதுல இருந்து ஒன் ஆஃப் த போயம் தான் இந்த ஆன் கில்லிங் எ ட்ரீ. அடுத்து கிளாசரி என்னன்னு பார்த்தலாம். ஜாப்னா டு போக் ஆர் த்ரஸ்ட் அப்ரப்ட்லி வித் a short quick blow. அதாவது கத்தி வச்சு டரக்குன்னு உடனே சரக்குன்னு வெட்டுறோம்ல, அதான் ஜாபு. கிரஸ்ட், பிரவுன் ஹார்ட் அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ். எர்த் கிரஸ்ட்னா மேல மண்ணுக்கு மேல இருக்கும் இல்லையா, அதுதான் கிரஸ்ட். மேற்பகுதியை தான் நம்ம கிரஸ்ட்னு சொல்லுவோம். லெப்ரஸ் கவர்டு வித் ஸ்கேல்ஸ். இங்க லெப்ரஸ்னா ஒரு மரத்தை சுத்தி நல்லா காஞ்சு போய் அப்படி இருக்கும் இல்லையா, அதுதான் லெப்ரஸ். ஹைடுனா த ஸ்ட்ராங் திக் அவுட்டர்ஸ். இதுவும் மரத்தை சுத்தி காஞ்சு இருக்கிறது தான் மீன் பண்ணுது. மினியேச்சர்னா சின்னது, அவ்வளோதான். ஓகே, அடுத்த போயம் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். கேன் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் கில் அ ட்ரீ? முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரே ஒரு கத்தியை வச்சு வீசுறதுனால மட்டும் ஒரு மரத்தை அழிக்க முடியுமா? நோ. வை டஸ் இட் டேக் மச் டைம் டு கில் அ ட்ரீ? அவ்வளோ வருஷமா அது நிறைய சன்லைட்டு வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான மரமாக வளர்ந்துருக்கும். ஸோ அதனால அதை அழிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது, ரொம்ப நேரம் ஆகும். ஹவு ஹேஸ் த ட்ரீ க்ரோன்? அந்த லைன்ஸ் வச்சு சொல்லணும்னா, it has grown slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust and absorbing sunlight, water. அது எல்லாமே. What does the tree feed from the crust? என்னெல்லாம் ஃபீட் ஆயிருக்கு? சன்லைட், வாட்டர், ஏர் எல்லாத்தையுமே அது ஃபீட் பண்ணி நல்லா க்ரோ ஆகிருக்கு. வாட் டஸ் த ஃப்ரேஸ் லெப்ரஸ் ஹைடு மீன்? ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா காஞ்சு போய் அதே நேரம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் லெப்ரஸ் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் ஹைட்? அப்படி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து என்ன வரும்? புதுசாக ஒரு லீஃப் தான் முளைச்சி வரும். ஸ்ப்ரவுட்டிங் லீஃப். நல்லா காஞ்சு போய் திக்காக இருக்கக்கூடிய கிளையிலேருந்து ஒரு இலை வெளியே வரும். வாட் வில் ஹேப்பன் டு த ப்ளீடிங் பார்க்? மரத்தை இப்போ லைட்டாக வெட்டுறீங்கன்னா அந்த இடத்துல அந்த சீல் வலிஞ்சு வருது இல்லையா, அது என்ன ஆகும்? கொஞ்ச நாள்லேயே அது ஹீல் ஆயிரும். வாட் வில் ரைஸ் ஃப்ரம் த க்ளோஸ் டு த கிரவுண்ட்? க்ளோஸ் டு த கிரவுண்ட்லேருந்து என்ன வரப்போகுது? சின்ன சின்ன இலை தளிர் விட்டு அப்படி வரும். அதாவது கேர்ல்டு கிரீன் twigs. இந்த லைன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். the root is to be pulled out of the anchoring earth. why should the root be pulled out? ஒரு மரத்தை ஃபுல்லாக கொல்லணும்னா
அதோட வேர்லேருந்து எல்லாத்தையும் நிலத்துலேருந்து பிடுங்கி எறியணும். அப்போ தான் அந்த மரம் வந்து அழியும். வாட் டஸ் ஆங்கரிங் எர்த் மீன்? ஆங்கரிங் எர்த்னா கப்பலில் நம்ம நங்கூரத்தை எதுக்கு போடுவோம்? அந்த கப்பல் எங்கேயும் ஆடாமல் அங்கேயே இருக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி மரம் வந்து தன்னுடைய வேரை எர்த்தில் வந்து பூமியில் நல்லா ஆழமாக பதிச்சு வச்சுருக்கும். எதுக்குன்னா எங்கேயும் ஆடாமல் அசையாமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ ஆங்கரிங் எர்த்னா அந்த மரம் எப்படி தன்னுடைய ரூட்ஸால் ஆழமாக இருக்குது, அதை தான் மீன் பண்ணுது. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே, இந்த போயம் முடிஞ்சிருச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த போயம் பற்றி பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.